ஒரு காலத்துல மரம் இருந்துச்சு. அந்த மாமரத்துக்கு ரொம்ப அழகா பச்சை இலைகள், இனிப்பான மாம்பழங்கள். அந்த மரத்தருகே தினமும் ஒரு பையன் வந்து விளையாடுவான். மரத்தை மேலே ஏறுவான். குளிர்ந்த நிழல்ல படுத்து தூங்குவான். இனிப்பான மாம்பழம் சாப்பிடுவான். மரத்துக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும். பையனுக்கும் அந்த மரம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாட்கள் போய்கிட்டே போனது. பையன் பெரியவனானா. இனிமேல அவன் மரத்தருகே விளையாடவே வரல. ஒரு நாள் அவன் சோகமா வந்து நின்றான். மரம் கேட்டது, வாப்பா விளையாடு. அவன் சொன்னான், நான் இனி குழந்தை இல்லை, விளையாட போகல. எனக்கு புத்தகங்கள் வாங்கணும், அதுக்கு பணம் தேவை. மரம் சொன்னது, என்னிடம் பணம் கிடையாது, ஆனா என் மாம்பழங்களை எடுத்து விட்டுடு, உனக்கு பணம் வரும். அவன் மகிழ்ச்சியா மாம்பழங்களை எடுத்துக்கொண்டான். அப்புறம் அவன் திரும்பவே வரல. நாட்கள் கழிச்சு அவன் பெரியவனாகி ஒரு நாள் திரும்பி வந்தான். மரம் சொன்னது, வாப்பா விளையாடு. அவன் சொன்னான், எனக்கு குடும்பம் இருக்கிறது, வீடு கட்டணும், உதவி பண்ணுவியா? மரம் சொன்னது, என்னிடம் வீடு கிடையாது, ஆனா என் கிளைகளை வெட்டி வீடு கட்டிக்கோ. அவன் கிளைகளை வெட்டி போனான். அப்புறம் அவன் திரும்பி வரல. ஒரு கோடை நாளில் அவன் மீண்டும் வந்தான். மரம் சொன்னது, வாப்பா நிலையாடு. அவன் சொன்னான், நான் சோர்வாக இருக்கேன், கடலுக்கு போய் ஓய்வெடுக்கணும், கப்பல் வேணும். மரம் சொன்னது, என் தண்டை வெட்டி கப்பல் கட்டிக்கோ. அவன் வெட்டி போனான். பல ஆண்டுகள் திரும்பி வரல. பல வருடங்கள் கழிச்சு அவன் வயதானவனாகி திரும்பி வந்தான். மரம் சொன்னது, மன்னிச்சுக்கப்பா, உனக்கு தர எதுவும் இப்போ இல்ல, மாம்பழம் கூட இல்ல. அவன் சொன்னான், எனக்கு பற்களே இல்ல. மரம் சொன்னது, ஏற தண்டும் இல்ல. அவன் சொன்னான், நான் ஏற போகும் வயசுல இல்ல. மரம் சொன்னது, இப்போ எஞ்சியது என் வேர்கள் தான். அவன் சொன்னான், எனக்கு இப்போ தேவையானதெல்லாம் ஒரு ஓய்வெடுக்க இடம்தான், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். மரம் சொன்னது, வாப்பா என் வேர்ல உட்கார்ந்து ஓய்வெடு. அவன் புன்னகையுடன் உட்கார்ந்து ஓய்வெடுத்தான். இந்த மரம் நம்ம அப்பா அம்மாவ மாதிரி தான். அவர்கள் நமக்காக எதையும் தியாகம் செய்யறாங்க. நாமும் அவர்கள் வயதான போது அன்பும் நேரமும் கொடுக்கணும்.